அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துருக்கேங்க. அது எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கத்தியால் வந்து அழகாக சீவி எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம வாழைக்காய் எப்படி சீவுமோ அந்த மாதிரி சீவிக்கலாங்க. இது வந்து கட்டையில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி கத்தியால் தான் நீங்கள் மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டை ஒரு 3/4 கப் இருக்க கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்து மாவை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், மாவு நம்ம எப்பயுமே பஜ்ஜி மாவுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாருங்கள், மாவு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காத வருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கூல்ட்ரிங்ஸோடு இன்றைக்கி வந்து நாங்கள் இது சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நான் வந்து டீ போடலை. இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. பண்ணியிருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.